கொள்கையினை தொடர்ந்து இரண்டாவது பாகத்தில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் முன்னாள் நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் அல்ஹாஜ் எஸ்.எல். முகமது அலியார் அவர்கள். நிகழ்விலே சிறப்பு அதிதிகளாக கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், அதே போன்று திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS உதுமால்லபே JP ஆகியோர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்வில் அடுத்ததாக அக்கரைப்பட்டி ஜம்மியத்தில் உலமா வழங்கியிருக்கின்ற வாழ்த்து செய்தி இந்த இடத்திலே காணொலியூடாக வழங்கப்பட இருக்கின்றது. அக்கரைப்பட்டி ஜம்மியத்துல் உலமாவுடைய கௌரவ தலைவர், அக்கரைப்பட்டி அபூபக்கர் சித்திக் அரபிக் கலாசாலையினுடைய அதிபர் அஷேக் MM கலாமுல்லா ரசாதி அவர்கள் தாருல் ஹக் நிறுவனத்திலே இருந்து வெளியாகின்ற 18 ஹாஃபில்களையும் தாருல் ஹக் நிறுவனத்தையும் பாராட்டி வாழ்த்துகின்ற செய்தி அடுத்து திரையில் காண்பிக்கப்படுகின்றது. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்தார்களுக்கு வழிகாட்டியாக உண்மையையும் பாத்துலையும் வேறுபடுத்தி கோடிட்டு பிரித்து காட்டக்கூடிய அல் குர்ஆனை நமக்கு அருளினான். அந்த அல் குர்ஆனை நாங்களே அருளினோம், அதை நாங்களே பாதுகாப்போம் என்பதும் அல் குர்ஆனுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். அந்த வகையில் அல் குர்ஆன் அல்லாஹ்வினால் அருளப்பட்டது. அல்லாஹுடைய கலாம், அதை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அல்லாஹு தாலாவை எடுத்திருக்கின்றான். இருந்த போதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலும் அல் குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி அவனுடைய அடியார்களிலிருந்து அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ் என்று அல் குர்ஆன் அதை சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற சேவைகளில் ஆக உன்னதமான சேவையாக ஹிதுமத்தாக அல் குர்ஆனுக்கு செய்கின்ற சேவைகள் மகத்தானவைகள் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமிருக்க முடியாது. அந்த வகையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாருல் ஹக் இந்த குர்ஆன் மரணபீடம் கடந்த 13 வருடங்களாக தன்னுடைய நேர்த்தியான ஹாஃபிதுகளை உருவாக்குகின்ற இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. சந்தர்ப்பத்திலே அந்த கலாபீடத்துடைய அயராத தியாக முயற்சியினால் 18 ஹாஃபில்களை உருவாக்கி அவர்களுக்கு பாராட்டு கொடுக்கின்ற, அவர்களை வாழ்த்துகின்ற ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே எல்லோராலும் வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு மகத்தான சேவையாக ஹிதுமத்தாக காணப்படுகின்றது. இச்சந்தர்ப்பத்திலே இந்த தாருல் ஹக் நிறுவனத்தின் ஸ்தாபகர்கள், அதை வளர்ப்பதற்காக பாடுபட்ட அதனுடைய இயக்குனர் சபையினர், அதிபர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, தங்களுடைய பணிகள் இன்னும் ஆரோக்கியமாக இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும், இறுதி நாள் வரைக்கும் இது அணையாத சுடராக பிரகாசிக்க வேண்டும், இங்கிருந்து இன்னும் பல ஹாஃபில்கள் காரிகள் உருவாக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் சந்தர்ப்பத்திலே பிரார்த்திக்கின்றோம். வல்லவன் அல்லாஹ் நமது அனைத்து பணிகளையும் தூய்மையான இஹ்லாசுள்ள பணிகளாக ஆக்கி வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இதுவரையும் தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய ஹாஃபில்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு அக்கரைப்பட்டி ஜம்மியத்துல் உலமா சார்பில் அதனுடைய தலைவர் அஷேக் MM கலாமுல்லா ரசாதி வழங்கிய வாழ்த்து செய்தியினை திரையில் கண்டும் கேட்டும் ரசித்திருப்பீர்கள். நிகழ்வில் அடுத்த அம்சமாக நிறுவனத்தினுடைய தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய அதிபரின் உரை இடம்பெற இருக்கின்றது. அதிபர் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த முகம்,
மிக நீண்ட காலமாக தவ்வா பணியில் ஈடுபடுகின்ற ஒருவர். நான் நினைக்கின்றேன் 15 வருடங்களாக நமது பிராந்தியத்திலே ரமலான் காலத்தில் இடைவிடாது தராவீஹ் தொழுகையினை இமாமத் செய்கின்ற பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற ரமலானில் அக்கரைப்பட்டு பட்டின ஜும்மா பள்ளிவாசலில் தராவீஹ் தொழுகையினை அவர் இமாமத் செய்ய இருக்கின்றார் என்ற அந்த செய்தியினை இந்த இடத்திலே கூறி, அவரை பற்றி கூறுவதற்கு நிறைய விடயங்கள் இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. அவர் ஒரு ஹாஃபிலாக பட்டம் பெறுகின்ற நிகழ்வினை அந்த ஆண்டு நான் நினைக்கின்றேன் 20 வருடங்களுக்கு முன்னர் அவர் ஹாஃபிலாக பட்டம் பெற்ற நிகழ்வினை இப்படி அல்லாமல் அக்கரைப்பற்று பள்ளி குடியிருப்பிலே பிரம்மாண்டமான வெள்ளியக அரங்கில் அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியவன் நான் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். அன்று ஹாஃபிலாக இருந்தவர் இன்று ஒரு கல்லூரியின் அதிபராக பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அல் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து அவர்களை மனநமிட வைக்கின்ற ஒரு தூய்மையான பணி அவர் மீது சாட்டப்பட்டிருக்கின்றது. அது அவருக்கு கிடைத்திருக்கின்ற அருள். அன்றைய நிகழ்விலே சொற்ப எண்ணிக்கை நான் நினைக்கின்றேன் 3 மாணவர்கள் மாத்திரம்தான் அந்த நிகழ்வில் ஹாஃபிலாக வெளியாக இருந்தார்கள். இங்கே மன்சூர் ஹாஃபிஸ் இருந்தார், இங்கே அவரை காணவில்லை. அவர்தான் அவர்களுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்த இந்த ஊரின் முதலாவது ஹாஃபிஸ். அவரையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இவ்வாறு பல சிறப்புகளை பொருந்திய ஒருவர் தாருல் ஹக் நிறுவனத்திற்கு அதிபராக கிடைத்திருப்பது என்பது எம் எல்லோருக்கும் பெருமை தருகின்ற விடயம். அந்த அடிப்படையில் அதிபர் தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய அதிபர் அல் ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ் ரியாஸ்தீன் ஹக்கானி அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். Alhamdulillah Rabbil Alameen wa sallallahu ala Sayyidina Muhammad wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin ma ba'd. எங்களுடைய இந்த சிறப்பு மிகு அஹ்லுல் குர்ஆனை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய அருள் பொருந்தியது. சுருக்கமாக சில நிமிடங்கள் என்னுடைய பேச்சை நான் சுருக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ரமலான் மாதம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பல உபதேசங்களை செவிமடுத்தோம். சாரம்சமான பேச்சாக சொல்வதாக இருந்தால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவனுடைய முஅ்ஜிஸா, அற்புதம். குர்ஆனுக்கு நிகராக அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்ற கவிஞர்களால் கூட ஒரு வசனத்தை, ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியாமல் போனது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை செவியுற்ற அரபு புலவர்கள் தன்னுடைய பேனாவை உடைத்து எறிந்து விட்டார்கள். இப்படியான ஒரு வசனத்தை எங்களால் உருவாக்க முடியாது. எப்படியான கவிஞர்கள் என்றால், அவர்களுடைய கவிதைகள் போட்டியில் முன்வைக்கப்பட்டு முதலிடம் பெற்று, இஸ்லாமிய வரலாறுகளை படித்த அறிஞர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், கஅபத்துல்லாஹ்விலே தொங்க விடப்படும் அப்படியான அரபு மொழியில் தேர்ச்சி பெற்ற அந்த கவிஞர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை செவிமடுத்தவுடன் பேனாவை உடைத்து எறிந்துவிட்டு, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது மனிதனால் உருவாக்க முடியாத வார்த்தை என்று தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தினார்கள். குர்ஆன் பல வசனங்களிலே செல்கிறார். அவர்களால் முடிந்தால் இந்த குர்ஆனுடைய ஒரு சூறாவை போல ஒரு வசனத்தையாவது அவர்களால் கொண்டு வர முடியுமா? அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் முடியாது என்று குர்ஆன் சவால் விடுக்கிறது. எனவே குர்ஆன் அற்புதமானது. வகீல, நான் ஓதுகின்ற வசனத்தை கேளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பலுடைய விடயத்திலே ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது. அதை பாடமாக்குவது கடினம். அந்த வசனத்தை எல்லா ஹாஃபில்களும் பாடமாக்கி இருக்கின்றார்கள். وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجودي وقيل بعدا للقوم الظالمين. இந்த வசனத்தை ஹாஃபில் அல்லாத ஒருத்தர், அவர் ஆலிமாக இருந்தாலும் ஒன் ஷாட்ல நாங்க அவருக்கு சொன்னா திருப்பி சொல்ல மாட்டார்.
இதை கேட்டுத்தான் பேனா உடைச்சாரு அந்த கவிஞர்கள். இது ஒரு வசனம். இதை போல 6666 வசனம், 30 ஜுஸுக்கள், 600 பக்கம். இதைத்தான் இந்த ஹாஃபில்கள் பாடமாக்கி இருக்கிறார். குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிலுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதத்தில் நம்பிக்கை வர வேண்டும். அதைத்தான் எம் ஆசான்கள் போதித்து தந்தார்கள். உலகத்தில் எங்களுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய அத்தனை சக்தி மிக அல்லாஹ்வுடைய படைப்புகளை விட நான் சுமந்திருக்கிற குர்ஆன் சக்தி மிக்கது. அது இந்த உலகத்தின் இயல்புக்கு மாற்றமான செய்திகளை சொல்கிறது. குர்ஆனை சுமந்தவர்கள் அவர்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. சுருக்கமாக சொல்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேச முடியாது, கொன்னல். குர்ஆன் சொல்கிறது, ஃபிரௌனிடத்திலே தாவா கொடுப்பதற்கு சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை உதவிக்கு அழைத்தார்கள். வசனத்தை ஓதி காட்டுவதற்கு நேரம் கொடுத்தார். அல்லாஹு தஆலா அப்படியான தன்னுடைய பேச்சிலே நாவன்மை குறைந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பலமிக்க அரசனான ஃபிரௌனை மிகைக்க செல்வதற்காக கடலை பிளக்க வைத்தான். கடலை பிளக்க வைத்தான். இந்த உலகத்திலே எத்தனை விஞ்ஞானிகளால், அவர்களுடைய திட்டங்களால், அவங்களுடைய டெக்னாலஜியால் கடலை அல்ல ஒரு ஆட்டை பிளக்க வைக்க முடியுமா? ஆள் கடலை 12 பாதையாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தடி பிளந்ததென்றால் அது தடியுடைய சக்தி அல்ல, அது ஒரு நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஈமானிய பவர். ஒரு ஹாஃபில் இதை நம்ப வேண்டும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை நம்ப வைப்பதற்காக கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. அந்த மக்கள் கேட்டார்கள், சாலிஹே, நீங்க அல்லாஹ்வுடைய உண்மையா நபியாக இருந்தால் இந்த மலை புளக்க வேண்டும், ஒட்டகம் வர வேண்டும், அந்த மலைக்குள்ளிருந்து அது பெண்ணொட்டகையாக இருக்க வேண்டும், கற்பிணியாக இருக்க வேண்டும், அது கற்பத்தை உடனே பிரசவம் செய்ய வேண்டும், பிரசவத்திற்கு பின்னால் எங்களுக்கு பால் கொடுக்க வேண்டும். நடைமுறை சாத்தியமான விடயமா அது? விஞ்ஞான உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? குர்ஆன் சொல்கின்ற சரித்திரம், அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு அல்லாஹ்வுடைய நபி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலையை புளக்க வச்சு பெண்ண ஒட்டகத்தை வெளியாக்கி அது கற்பத்துடன் வெளிவந்து அல்லாஹு தஆலா அது குட்டி போட வைத்து பாலை கொடுத்தான் சமூது கூட்டத்தில். இவ்வளவு நடந்தும் அந்த சமூகம் அதை அறுத்தார்கள். குர்ஆனிலே படிக்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கணவன் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்தார்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு குர்ஆன் சொல்கிறது, நாங்கள் நம்புகிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவமானப்பட்டு பயந்து கவலைப்பட்டு கணவன் இல்லாமல் கையில் குழந்தையுடன் வந்தபோது அந்த சமுதாயம் அவரை தாழ்வாக பேசியது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை தாழ்வாக பேசியது. அல்லாஹு தஆலா வளமைக்கு மாற்றமாக அவரை கண்ணியப்படுத்தின. அனுப்படி பேச முடியாத மழலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே பேசினாங்க. இன்னி அபுதுல்லாஹ் ஆதானியல் கிதாப், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, சாதாரண அடிமை அல்ல, வேதம் கொடுக்கப்பட்ட நபி. எப்போது பேசினார்கள்? பிறந்த உடனே பேச வச்சான். இந்த உலகத்துல 4 குழந்தைகள் தான் பிறந்த உடனே பேசினாங்க. எனவே இது குர்ஆன் சொல்கின்ற ஆச்சரியமான சரித்திரங்கள். ஒரு ஹாஃபிலுக்கு இப்படியான குதிரத்தை அல்லாஹ் என் வாழ்நாளில் வெளிப்படுத்துவான் என்ற நம்பிக்கை இல்லாமல் அவர் குர்ஆனை சுமக்க முடியாது. குர்ஆனை சுமந்த என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறேன், எங்களுடைய பிரார்த்தனை இந்த உலகத்துடைய அத்தனை கற்பனைகளையும் விட நாங்கள் அல்லாஹ்வின் மீது இந்த அபூர்வமான சரித்திரங்களை செல்லக்கூடிய குர்ஆன்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த உலகத்துல எனக்கு எந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் போய் நான் சம்பாத்தியத்துக்கு எந்த வழியும் இல்லாமல் நான் நின்றாலும், எனக்கு எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இல்லாவிட்டாலும் குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னுடைய ரிஸ்கில் அல்லாஹ் குறை செய்ய மாட்டான். இந்த யகீன், இந்த நம்பிக்கை, நாம் படிக்கின்ற படிப்பு, நான் பல்கலைக்கழகத்துக்கு போனாலும், இந்த சமூகத்தில் என்ன அந்தஸ்தில் இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்தாலும் அது குர்ஆனுடைய வெளிச்சத்தில் தான் ஆக வேண்டும் என்பது ஒரு ஹாஃபிலுக்கு அல்லாஹ் சொல்கிற உபதேசம். இது சாதாரணமான மாநிலம் அல்ல. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், மலைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரு அமானிதம் தான் இந்த குர்ஆன். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின்
இந்த குர்ஆனை நாங்க மலையில இறக்கி வைத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக லரஐத்தஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஆ, பயத்தின் காரணமாக அது நடுங்கி வெடித்து சுக்குநூறாகுவதை நபியை நீங்க பார்ப்பீர்கள். அப்படியான குர்ஆன் அல்லாஹ் எங்கட உள்ளத்துல தந்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் அவனுடைய குர்ஆனை பாதுகாக்க எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் என்றால், ஒவ்வொரு ஹாஃபிரும் நினைக்கணும், கியாமம் பரிபந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன சங்கிலி தொடராக பாதுகாக்க நான் என்னுடைய உள்ளம் பாக்கியம் பெற்றிருக்கிறது என்றால் இது ஒரு ஆச்சரியம், இது ஒரு அபூர்வம். குர்ஆன் செல்கின்ற சரித்திரங்களை படித்து பார்ப்போம். அப்படியான ஆச்சரியமான குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் போற்றப்படக்கூடியவர்கள், வாழ்த்தப்படக்கூடியவர்கள். இவர்களை எப்படி வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்து இவர்களுடைய தியாகத்துக்கு ஈடாகாது. சாதாரணவர்கள் அல்ல. 5-6 வருடங்கள் தொடராக தஹஜ்ஜத்தில் எழுந்து ஒவ்வொரு நாளும் தாய் தகப்பன் எழுப்பி உற்சாகப்படுத்தி தலையை தடுவி, மழை என்று பாராது, வெயில் என்று பாராது, பனியில மழையில தூக்கத்தை தியாகம் செய்து அவர்கள் பல வருடங்கள் செய்த தியாகத்தின் பிரதிபலன் தான் இது. பிரதிபலன் சாதாரணமாக விலக முடியாது. தஹஜ்ஜத்தில் எழுந்து மதரசாக்கு வர வேண்டும். 6:30க்கு மதரசா கலைஞ்சா 7:30க்கு ஸ்கூல்ல நிக்கணும். 2:30க்கு ஸ்கூல் முடிஞ்சா 3:30க்கு சாப்பிட்டு ரெடியா கிளாஸுக்கு போகணும், டியூஷன் போகணும். 4:30க்கு மதரசா கோடி வரணும். 8:30 வரை ஓதணும், குர்ஆனை பாடமாக்கணும். விளையாட்டு இல்ல, கூட்டாளிமார சகவாசம் இல்ல, நிம்மதியான தூக்கம் இல்ல. எத்தனையோ வாலிபர்கள் விடியும் வரை தூங்குகிறார்கள். இவர்களுடைய எத்தனை இரவுகள் குர்ஆனுடன் கழிந்திருக்கிறது. இவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல. புகழுக்காக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். தினமும் 5 மணித்தியாலம் வுளுவுடன் இருந்து குர்ஆனை ஓதி 30 ஜுஸ்களும் உள்ளத்துல பதியணும்டா. நாங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளாக்களை பார்க்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பீக் பண்றதுக்கு பொதுவாக நடக்கிறது. ஒரு 5 நிமிஷம் சொந்த தாய்மொழியிலே பேசுறதுக்கு கால்கை நடுக்கும், பேச முடியாது. நோட் பண்ணிக்கொண்டு நோட் எடுத்துக்கொண்டு நாங்க பேசுவோம். அது மனிதனுடைய இயல்பு. 6666 வசனத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு ஓத வேண்டும் என்றால் அதை எத்தனை தடவை மீட்டி மீட்டி ஓதி இருக்க வேண்டும், அது மரணமாகுவதற்கு. எனவே குர்ஆனுடையவர்கள் சஹீஹான ரிவாயத் எங்களுடைய திரையில் போடப்பட்டது. அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்விடத்திலே ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்கதான். இது சஹீஹான ஹதீஸ். உண்மையை உரைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை, சந்தேகமில்லை. எனவே உமையு அல்லிம் ஷஆஇரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை, அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை யார் கண்ணியப்படுத்துவாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தின் அடையாளம். அல்லாஹ் எம் எல்லோரையும் இவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அந்த நன்மையை பரிபூரணமாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதுவரையும் அல் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற சிறப்புகளை பற்றி தன்னுடைய அதிபர் உரையில் உரை நிகழ்த்தி சென்ற அல்ஹாஜ் எஸ் ரியாஸ்தீன் ஹக்கானி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய ஹாஃபில்களை கௌரவிக்கின்ற நிகழ்வில் அடுத்த அங்கமாக 2025ஆம் ஆண்டு எமது கலாசாலையில் கல்வி கற்று சிறந்த அடைவுகளை பெற்ற மாணவர்கள் 15 பேர் இந்த இடத்திலே முதலில் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த கௌரவிப்பு நிகழ்வினை நடத்தி வைப்பதற்காக தாருல் ஹக் நிறுவனத்துடைய தலைவர் அவர்களையும், செயலாளர் அவர்களையும், அதே போன்று பிரதி தலைவர் அவர்களையும், அதிபர் அவர்களையும் அன்போடு முறை கலைக்கின்றோம்.
முதலில் 15 ஜுசுக்களை மனனம் செய்த மாணவர்கள் இருவர் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த கௌரவத்தினை நிகழ்த்தி வைப்பதற்காக இந்த நிகழ்வுகளில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமா அஷேக் எஸ் ஹாதி நலிமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார்கள் AH அம்ஹர், AR அரீஜ் அகமது ஆகியோர். AH அம்ஹர், அடுத்து AR அரீஜ் அகமது. இதுவரையும் நினைவு சின்னத்தினை வழங்கி வைத்த எமது அதிதிகளில் ஒருவர் அஷேக் எஸ் ஹாதி நலிமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது அக்கரைப்பற்று ஜும்மா புதுப்பள்ளி வாயிலின் தலைவர், அனைத்து நிறுவனங்களுடைய தலைவர் அல்ஹாஜ் SCM லாபிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் 10 ஜுசுக்களை மனனம் செய்த MT அஃப்ரித் அகமது அவர்கள். இதுவரையும் நினைவு சின்னத்தினை வழங்கி வைத்த அல்ஹாஜ் SCM லாபிர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிகழ்வில் அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்கு நாம் அழைப்பது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் சஹித் சார் அவர்களை அன்போடு முறை கலைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் 5 ஜுசுக்களை மனனம் செய்த AF அம்மார் அவர்கள். அடுத்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் A அப்துல் ரஹ்மான். இதுவரையும் நினைவு சின்னத்தினை வழங்கி வைத்த விரிவுரையாளர் சயித் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக மஸ்ஜிதுல் ஹைசான் பள்ளிவாயலுடைய தலைவர் ரீனா சாலிம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் வை அலி அக்ரம். இந்த 5 ஜூஸ்களை பாடமாக்கினவர்கள் 5 ஜூஸ் முடிச்சதுக்கு பின்னால அதை 3 தடவைகள் பூர்த்தியாக எங்களிடத்துல ஓதி காட்டி பரீட்சையிலும் சித்தி பெற்றாங்க கடந்த வருடத்தில். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது அக்கரைப்பட்டு வலய கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் கலாநிதி ஹனீஃபா இஸ்மாயில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் MR அம்மார் அவர்கள்.
அடுத்த நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் உமர் லபேசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் எம் ஹனீக் அகமது அவர்கள். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது ஓய்வு பெற்ற ஆசிரியர் SCM இப்ராஹிம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் S. யூசுப் அஹ்மத். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது அக்கரைப்பற்று மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர் MN ரியால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் M. சயான் அஹ்மத். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது அக்கரைப்பட்டு மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர் NT அஸ்மத் அவர்கள். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் AF அம்மார். 2025 ஆண்டில் சிறந்த முறையில் பெருகி தந்த மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது நினைவு சின்னத்தை பெறக்கூடிய மாணவர் அம்மார் எங்களுடைய ஃபாரிஸ் மௌலையுடைய மகன். 2025 264 நாட்கள் மதரசா நடந்த 2 நாள் தான் சுபோக்கு வரும். மற்ற எல்லா நாளும் சமூகம் அளித்தாரு. மாலை நேரத்தில் எல்லா நாளும் சமூகம் அளித்தார். அவர் 5 யூஸ் மனப்பாடமாக்கி நினைவு சின்னம் மேற்கினவை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கியதற்காக நாம் அழைப்பது அக்கரைப்பட்டு மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர் AL தவம் அவர்கள். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் AF அஃப்லல் நுஜி அவர்கள்.
அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர் சகாத் நிதியத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ரியாசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் AR அரீஜ் அகமது அவர்கள். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் MB சலித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் M ஹனீக் அகமது. அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது தொழிலதிபர் கண்டி ட்ரேட் சென்டர் உரிமையாளர் முஃபீஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் AR முஆத். நிகழ்வில் அடுத்ததாக தீனியாத் கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய உறுப்பினர், அதேபோன்று விஞ்ஞான தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான சிரேஷ்ட உத்தியோகத்தர் மதிப்பிற்குரிய தௌஃபிக் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் அல் ஹாஃபில் AR தியானத் ஹசன் அவர்கள். அடுத்த நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது அக்கரைப்பட்ட ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் AB மசூத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் MB அஹ்னப் சஃப்கி அவர்கள். நினைவு சின்னத்தினை இவரிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றார் N அசாயில் அஹ்மத் அவர்கள். தொடர்ந்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது டாக்டர் நிஹால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார் AR அஹ்னப் சரீக் அவர்கள். அடுத்து நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக அக்கரைப்பட்ட ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியர் டாக்டர் இம்ரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தீனியாத் கற்கையை பூர்த்தி செய்தவர்கள் என்றார். இது ஷார்ட் பீரியட் கோர்ஸ் அல்ல. அவங்க கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் எங்களிடத்தில் ஓதிக்கிறாங்க. கிரேட் 6ல் சேர்ந்தார்கள். இந்த வருஷம் OL எழுதுறாங்க. நாளை அன்றைக்கு அவங்களுக்கு எக்ஸாமினேஷன். எல்லாரும் துவா செய்யுங்க. மிக முக்கியமாக குர்ஆனில் உள்ள செலக்டட் சூறால மனப்பாடமாக்கி
அதிகமாகவும் 4-5 ஜுஸ்கள் முடித்து ஃபிக்ஹில் ஹதீஸில் முக்கியமான துவாக்கள் தற்கால் ஃபிக்ஹுல் மன்ஹஜி அலா மதுஹபி ஷாஃபி என்று நவீன கால கிதாப் ஒன்றிக்குது ஷாஃபி மதுஹபில். அதில் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் படித்து முடித்து பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார்கள் தான் இந்த தீனியாத் நினைவு சின்னம் வழங்க போடக்கூடிய 5 மாணவர்களும். எமது அதிதிகளில் ஒருவர் டாக்டர் இம்ரானிடமிருந்து நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்கின்றார். ஏ அரீப் அகமது அவர்கள். இதுவரையும் நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய ஹாஃபில்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நிறுவனத்தினுடைய தலைவர் பொறியியலாளர் எஸ்.எல். அலியார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பட்டு மாநகர மேயர், முன்னாள் அமைச்சர், தேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் முதல்வர் ஹாஜி லமதாவுன் அவர்களை தாருல் ஹக் நிறுவனம் சார்பில் வருகவென வரவேற்று நிகழ்வில் அடுத்த அம்சமாக பெற்றோர்கள் சார்பிலான உரை இடம்பெறுகின்றது. பெற்றோர்கள் சார்பில் உரை நிகழ்த்துவதற்கு அக்கரைப்பட்டு ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஏ.பி. மசூட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்மறையாம் திருமறையை அதனுடைய ஒளியை தங்களுள்ளே கொண்டிருக்கின்ற ஹாஃபில்கள், அதனை மனனம் செய்யவிருக்கின்ற மாணவர்களை பாராட்டுகின்ற, அதே போன்று அவர்களை ஊக்குவிக்கின்ற இந்த நிகழ்வுக்காக எழுச்சி பெறும் தாருல் ஹக் என்கின்ற பெயரில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அதற்கு எங்களை அழைத்து பெற்றோர்கள் சார்பாக என்னை ஒரு சிறு உரையாற்றுமாறு அழைப்பு விடுத்த இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு முதல் கண்ணனுடைய நன்றியை தெரிவித்தவனாக, தாருல் ஹக் எமது பிராந்தியத்தில் அதனுடைய சரித்திரம் இங்கு ஒளி வடிவில் எங்களுக்கு காட்டப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலாபீடம் ஒரு நிலையில் கைவிடப்படுமோ என்கின்ற ஒரு நிலையில் இருந்து இறைவனுடைய உதவியால் எமது முன்னைநாள் நீர்ப்பாசன பிரதான நிறைவேற்று அதிகாரி அல்லது அலியார் என்ஜினியர் என்று எங்கள் அனைவராலும் அழைக்கப்படும் நமது அன்புக்குரிய மரியாதைக்குரிய அன்னாரனுடைய மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய முழு முயற்சியினால் இன்று பிராந்தியத்திலேயே 5 மாடிகளை கொண்டதாக, பிராந்தியத்தில் நான் நினைக்கின்றேன் எமது ஆதார வைத்தியசாலை, அதே போன்று இன்னொரு கட்டடம், இவர்களுடைய கட்டடம் 3ஆவதாக இருக்க வேண்டும், லிப்ட் ஒன்றினை கொன்றதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டடங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. முற்றுமுழுதாக தன்னுடைய சொந்த, நினைக்கின்றேன் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொந்த நிதியினை பயன்படுத்தி இந்த கலாபீடம் அமைக்கப்பட்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று நாங்கள் இது சம்பந்தமாக பேச கிடைத்த சந்தர்ப்பத்தில் இதற்கு ஏற்பட்ட பல்வேறு தடங்கல்கள் எவ்வாறு
அவையெல்லாம் அந்த தடைக்கற்கள் எல்லாம் தாண்டப்பட்டு வந்தது என்பது சம்பந்தமாக சிறு உரையாடல் ஒன்று நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதே போன்று ஒரு விடயம் இதனுடைய அது ஒரு நகைச்சுவையாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. இதனுடைய 5 மாடிகளும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அல்லாவிடில் இறைவனுடைய இன்னொரு படைப்பு அதை உயிர்ப்பிக்கும் என்றதை நான் கூறுகின்றேன். அதற்கு முத்தாய்ப்பால் போல்தான் இதனுடைய செக்ரட்டரி காரியதர்சி அன்னாருடைய மகன் சட்டக்கலாநிதி, தற்பொழுது அவர்கள் சட்டத்துறையில் PhD-யை முடிவுற்றிருக்கின்றார்கள், நஃப்லி அவர்கள் சொல்லியிருந்தால் எவ்வாறு அவர்கள் மிக தூர நோக்கோடு இந்த கலாபீடத்தை நிர்வகிக்கிறார்கள். இதனுடைய சட்ட சிக்கல் ஏற்படாதவாறு, இதனுடைய நிதி பிற்காலத்தில் தொடர்ச்சியாக கிடைக்கின்றவாறு, அதே போன்று இதனுடைய அமைவிடம் ஏன் தெரிவு செய்யப்பட்டது என்பது அனைத்தும் முற்றுமுழுதாக எங்களுக்கு விளக்கப்பட்டிருந்தது. அது தவிர நாங்கள் எல்லோரும் இந்த கலாபீடத்தில் 30 ஜுசுக்களை மனனம் செய்கின்ற ஒரு நிகழ்வு மாத்திரம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அல்லாமல் அந்த மாணவர்களுடைய கெப்பாசிட்டி அல்லது அவர்களுடைய உள்ளடக்கத்துக்கு ஏற்றாற்போல் மிக முக்கியமான சூறாக்கள், தொழுகை மற்ற விடயங்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்களையும் அவர்கள் அங்கு கற்றுக் கொடுத்து அவ்வாறாகவும் அந்த மாணவர்கள் தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மேலதிகமான செய்தி. இங்கு IT லெப் என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் உள்ளடங்கலாக மிக சிறப்பான ஒரு நூலகம், அதே போன்று எந்த ஒரு தூண்களும் அற்றதான பார்வையாளர் மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய எந்த கோணத்தில் இருந்தாலும் விழா மேடையில் நடைபெறுகின்ற அனைத்தையும் எந்த ஒரு தடையும் என்று அவதானிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக இந்த வளாகம் கலாபீடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்திற்கும் பெற்றோர்களின் சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னைய நாட்களை போல் அல்லாமல் இன்று முன்னைய நாட்கள் என்று சொல்கின்ற விடுத்து தன்னுடைய குழந்தை புலமை பரீட்சையிலோ அல்லது ஓலெவல் பரீட்சையிலோ மிகச் சிறந்த பெறுபேற்றினை பெறுகின்ற விடத்து எமது தலைநகரத்தில் இருக்கின்ற கல்லூரிகளில் சேர்க்கின்றமையோ அல்லது ஒரு மிக கடினமான பயிற்சி நெறிகளை கற்கைக்காக சேர்க்கின்றதை பற்றி தான் பெற்றோர்கள் சிந்தித்தார்கள். அந்த நிலைமை இன்று மாறி இந்த கலாபீடத்தில் இன்றைய தேதிக்கு கற்கின்ற மாணவர்களை நீங்கள் நோக்கினோமாக இருந்தால், புலமை பரீட்சையாக இருக்கட்டும், எந்த வகையான பரீட்சைகளில் மிக சிறப்பாக தேர்ச்சி அடைந்த மாணவர்கள், தேசிய சர்வதேச மட்டங்களில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிவாகி சூடிய மாணவர்கள், அதே போன்று பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பீடம் ஏனைய பீடங்களுக்கு தெரிவாகின்ற மாணவர்களும் இந்த அல் குர்ஆனை சுமந்தவர்களாக காணப்படுகின்றமை இதற்கு கட்டியம் கூறுகின்றது. இதனுடைய வியாபகம், இதனுடைய நோக்கம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்பதற்கு ஆதாரமாக இன்று அமைகின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த விடயத்தில் நான் பிரதானமாக இதனை கற்பித்த ஆசான்களுக்கு அவர்களை மறந்துவிட முடியாது. நிச்சயமாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன் நாங்கள் எங்களுடைய சிறார்களை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றோம். எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய வழித்தோன்றல்கள், எங்களுடைய இரத்தங்கள், எங்களுடைய நம்பிக்கைக்கேற்ப இறுதி நாளிலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் அல்லது எங்களுக்கும் சேர்த்து வெகுமதிகளை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரே நம்பிக்கையில் தான் நீங்கள் சொல்லி காட்டிய அனைத்து கஷ்டங்களையும் கருத்தில் கொண்டு தாங்கியவர்களாக, பொறுத்தவர்களாக, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவு கடினமான தூக்கமாக இருந்தாலும் அந்த தாயும் தந்தையும் காலை பொழுதில் எழுந்து அவர்களை தயார்படுத்தி மிக கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கின்றோம். நிச்சயம் அவர்கள் உண்மையில் 40 மாணவர்கள் அங்கே கல்வி கற்கின்றார்கள் என்றால் 40 மாணவர்களும் ஒரே கொள்ளளவுடையவர்களாக, ஒரே திறமையுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் விடுகின்ற சிறு தவறுகளை மன்னித்து எங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப இறைவனுடைய இந்த கலாத்தினை முற்றுமுழுதாக மனனம் செய்து அவர்கள் எங்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக, வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையில் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதனை செய்து தருவீர்கள். அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு அந்த திறமையையும் அதற்குரிய அடைவையும் தர வேண்டும் என்று வேண்டியவர்களாக இந்த மாணவர்களிடத்திலும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் சுமக்க போகின்றது ஏற்கனவே கூறப்பட்டது போன்று மலைகள் கூட தாங்கிக் கொள்ளாத ஒரு சுமை அல்ல, அது ஒரு பொறுப்பு. மோஜிசாக்களின் சுரங்கம் அல்லது மோஜிசாக்களின் கருவூலம் குர்ஆன். இதனை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுக்காக
எங்களுடைய பாஷையை சொல்ல போனால் அல்லாஹுக்காக வேண்டி உலகத்தினுடைய விடயங்களில் தேர்ச்சி அடைந்தவர்கள், அவர்கள் உயர்ந்த பதவிகளை வகித்தவர்களாக இருக்கலாம், பொருளாதார ரீதியில் உயர்ந்த மட்டங்களை அடைந்தவர்களாக இருக்கலாம். அவர்களை கண்ணுறுகின்ற சந்தர்ப்பத்தில் தயவு செய்து இவர்கள் உயர்வை அடைந்து விட்டார்கள் என்று இந்த திருக்கலாமை உங்களுடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக எண்ணிவிடாதீர்கள். அது இந்த அல்லாஹுடைய இந்த கலாத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு உரிய மரியாதையாக இருக்க மாட்டாது. அதனுடைய பெருமதி, குர்ஆனுடைய பெருமதி எவ்வளவு என்கின்றதை அதை இழந்துவிட்ட ஒருவருக்காகத்தான், அவரால் மாத்திரம்தான் முடியும். இன்றைய நாட்களில் இருப்பது போன்று மദ്രസാக்கள் அந்த நாட்களில் இருக்கவில்லை. எங்களுக்கு விளங்குகின்றது இவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றுக்கு நாங்கள் உட்படுத்தப்படவில்லை அல்லது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் தரப்படவில்லை என்பதாக. எனவே தயவு செய்து இந்த குர்ஆனை உள்வாங்கியவர்களாக இந்த உலகத்தினுடைய விடயத்தில் பராக்காக இருந்து அல்லது உலகத்தினுடைய விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடார்கள். இந்த நிகழ்வில் ஆரம்பத்தில் ஓதப்பட்ட சூரா மரியம் என்கின்ற நான் நினைக்கின்ற சூரா மரியமாக இருக்க வேண்டும் என்று அதில் முற்றுமுழுதாக வந்திருக்கின்றது அல்லாஹுடைய மோஜிசாக்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயலாத தருவாயில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு புத்திரனை கொடுத்து, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பருவ காலத்துக்கு அல்லாத பழங்களை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற விடயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக இறக்கியதிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு ஆண் துணையுமின்றி அவர்களுக்கு உருவகம் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிய வரலாறை சொல்கின்ற அந்த சூரா அவ்வளவற்றையும் இயற்றிய அந்த இறைவனுக்கு இந்த உலகம் சம்பந்தமாக உங்களுக்கு அருள் பாதிப்பது ஒரு சிறு விடயம் அல்ல. எங்களுடைய குர்ஆனுக்கு நாங்கள் சரியான விதத்தில் அதுக்குரிய பொறுப்பு கூறக்கூடிய இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் இந்த உலகத்தையும் எங்களுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை கூறியவனாக, பெற்றோர்கள் சார்பில் எங்களுடைய இந்த சிறிய கருத்தினை முன்வைப்பதற்கு ஒரு சிறிய நேரத்தை தந்துதவிய எமது விழாக்குழு அல்லது இந்த ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்தவனாக, மீளவும் காலத்துக்கேற்ற அல்லது எதிர்காலத்தை முன்னோக்கியதான இந்த ஒரு முன்மொழிவாகவும் நடைமுறையாகவும் தான் இதை நான் பார்க்கின்றேன். நான் நினைக்கின்றேன் எமது பிராந்தியத்தில் இவ்வாறான ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் சில விடயங்களில் முதலாவது தடவை என்பதை கூறிக்கொண்டு மீளவும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெற்றோர்கள் சார்பில் மிகவும் காத்திரமான ஒரு உரையினை நிகழ்த்திய அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஏபி மசூத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய ஹாஃபில்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் பொறியியலாளர் எஸ்எல் முகமது அலியார் அவர்கள். அவருடைய வழிகாட்டலின் கீழ் எங்களுடைய அதிபர் ரியாஸ்டின் ஹக்கானி அவர்களுடைய தலைமையில் தாருல் ஹக் நிறுவனம் அல் குர்ஆன் மனன பீடத்தினை நடத்தி கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அந்த அடிப்படையில் சமூகத்தில் நிலவுகின்ற சில கருத்துக்களுக்கு யதார்த்த பூர்வமாக விடை சொல்லுகின்ற ஒரு நிறுவனமாக தாருல் ஹக் நிறுவனம் மாறி இருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை கல்வி கெட்டு போய்விடும் என்பதற்காக தரம் 5லேயே மாணவர்களை மദ്രസാக்களிலே இருந்து மீட்டெடுத்து பாடசாலை கல்வியின் பக்கம் வழிகாட்டுகின்ற ஒரு போக்கு சமூகத்தில் இருக்கின்றது. ஆனாலும் பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டே ஹிஃபுல் மദ്രസാக்களுக்கு சென்று இன்று தங்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்ற மாணவர்கள் உதாரண புருஷர்களாக 18 மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறுபட்ட ஆய்வுகளிலே வெளிப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஹாஃபில்களாக இருக்கின்றவர்கள் வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, சட்டத்தரணிகளாக, சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பதற்கான இடம் அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்து விடுகிறது என்கின்ற செய்தி இங்கு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவ்வாறான ஒருவரை இந்த இடத்திலே அவர் எப்படி இந்த இடத்திற்கு வந்தார் என்பது பற்றிய ஒரு ரிவ்யூவினை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அல் ஹாஃபில் ஏ ஹானிக் நலீமி அவர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹானிக் அவர்களே, நீங்கள் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தற்போது சட்டக்கல்லூரியில் 2ஆம் வருடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதாவது உங்களுடைய சட்டமானி விடயத்தினை முடித்துக் கொண்டு சட்ட கல்லூரியில் எட்டோனியட் லோவுக்காக வேண்டி நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மദ്രസാவில்
நீங்கள் அல் குர்ஆனை மனனம் செய்வதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்தது? 2 வருடங்கள் 8 மாதங்கள். அப்பொழுது நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு மாணவன், அப்படியா? ரைட். இங்கே இருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி என்னவென்றால், பாடசாலை கல்வி ஒரு புறம் இருக்க, நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பாக உயர்தரம் படிக்கின்ற காலத்தில் அல்லது அதற்கு முன்னர் இங்கே நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இவ்வாறான ஒரு மனன பயிற்சியில் ஈடுபட முடிந்தது? அதில் எவ்வாறான சவால்கள் உங்களுக்கு இருந்தது, அல்லது அது மிகவும் இலகுவாக இருந்ததா? சுமார் 3 வருட அனுபவத்தின் வெளிப்பாடான ஒரு கேள்வி இது. நான் நினைக்கின்றேன் தரம் 6 பெரியவள்ளி வாயில் மதுரசாவில் நான் சேர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் உஸ்தாத் ரியாஸ்தீன் தான் எங்களுக்கு ஹசரத்தாக இருந்தார். 6, 7, 8 கடைசியில் தான் நான் குர்ஆனை முடித்தேன். நான் நினைக்கிறேன் பகுதி நேரமாக பார்ட் டைமாக ஹிஃபுல் மதுரசாவில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மிக ஆகப்பெரியதொரு பிரச்சனை டியூஷன் கிளாஸஸ். காலையில் ஸ்கூல், பின்னரம் 3:30க்கு மதுரசா. இதுக்கிடையில் எப்படி டியூஷன் கிளாஸஸுக்கு போகிறேங்கிறது உண்மையிலேயே அந்த டைம் எல்லார பெற்றோர் செல்றது போலதான் டியூஷன் கிளாஸஸுக்கு போகணும் என்கிற ஒரு பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அது பிற்காலத்தில் நான் அதை தணிக்கை செஞ்சு கொண்டேன். எப்படின்னு சொன்னால், கொஞ்ச காலத்தில் அந்த குர்ஆனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த குர்ஆனை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு கிளாஸஸுக்கு போகலாம். 6, 7, 8 கிளாஸஸை முடிச்சுட்டு ஹசரத் எங்களுக்கு முழுமையான அனுமதி தந்தார். அதுக்கு பிறகு வேண்டிய கிளாஸஸுக்கு போகிறதுக்கு. உண்மையிலேயே அப்படி அந்த தியாகம் செய்யாமல் குர்ஆனை மிக வேகமாக முடிக்கிறங்கிறது சாத்தியம் இல்லை அந்த குறுகிய கால பீரியட்ல. என்னன்னு சொன்னால், குர்ஆன் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துலையும் குர்ஆனை முடிக்கலும், 1 வருஷம் 2 வருஷத்துலையும் குர்ஆனை முடிக்கலும். ஆனால் அதுக்காக நாங்கள் எவ்வளவு காலத்தை செலவழிக்கும் என்கிறதுல தான் நாங்கள் குர்ஆனை முடிக்கிறங்கிற விஷயம் இருக்குது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. தற்பொழுது நீங்கள் ஒரு உயர்கல்வித்துறையில் இருக்கின்றீர்கள். அல் குர்ஆன் மனனம் உங்களுடைய உயர்கல்வித்துறைக்கு எவ்வாறு உதவி செய்திருக்கிறது? ஓலெவல் படித்ததுக்கு பிறகு நல்லிமியாவுக்கு போனேன் 7 வருஷம். அங்கே 7 வருஷத்திலேயே சட்ட படிப்பையும் LLB அதை முடிச்சுட்டு ஏக காலத்தில் 2ஐயும் முடிச்சுட்டு வெளிவந்து அட்டர்னி அட் லோ காலேஜில் செகண்ட் இயர். இப்போ உண்மையிலேயே இது பெரிய அடைவுகளாக எனக்கு விளங்கல்ல. அப்படி இது பெரிய அடைவுகளாக இருந்தால் இது குர்ஆனுடைய சிறப்பும் மகிமையுமாகத்தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நிறைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, குறைகள் அனைத்தும் என்னையே சாரும். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியினை பூகோள ரீதியாக இருக்கின்ற மெய்நிகர் தொடர்பாடல் மூலமாக பலர் சமூக வலைத்தளத்தினூடாக நேரடியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சவுதி அரேபியா, அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கின்ற பலர் இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், நமது சமூகத்தவர்கள். அதே நேரம் நேரடியாக இந்த அரங்கிலே பலர் இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், இளையவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அனுபவ பகிர்வு இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? குர்ஆனை முழுமையாக மனனம் செய்யறதுல நான் 3 தரப்பார் இன்னும் விரிவாக சுருக்கமாக செல்வதாக இருந்தால், நீங்கள் எவ்வாறு இந்த குர்ஆனை முடித்தீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு நான் என்பதை விட நாங்கள் என்று கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த முத்தான இந்த மகத்தான பணி என்பது மிக இலகுவான ஒரு காரியம் அல்ல. இந்த பணி குறுகிய கால ஒரு பணி அல்ல, மிக நீண்டதொரு மிகப்பெரிய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு என்னுடைய பார்வையில் 3 தரப்பார்களுடைய பங்களிப்பு மிக அவசியமானது. ஒன்று, எல்லாத்திற்கும் மேலால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்கு அடுத்ததாக என்னுடைய முயற்சி, என்னுடைய தனிப்பட்ட முயற்சியும் தியாகங்களும். அது பற்றி நேரமிடம் கொடுக்காது. மிக மிக பெரிய அனுபவங்கள் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கும்.
மிக சுருக்கமாக ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். புதுப்பாடம் சுபோல குடுப்பம் எனக்கு முந்தினாண்டு இரவு சரியான காய்ச்சல், மதரசாவுக்கு போக இயலாது. ஆனால் அடுத்த அன்னைக்கு புதுப்பாடம் கொடுக்கணும். காலையில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கூழ் அந்த தண்ணி ஒத்துக்காது. ஆனால் நான் காலையில் மதரசாவுக்கு போகிறேன். என்னன்னு சொன்னால் புதுப்பாடம் கொடுக்கலன்னா அந்த புதுப்பாடம் மிஸ் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த புதுப்பாடத்தை கொடுக்கலாம். எனக்கு பிறகு இருக்கிறவர் முந்திடுவார். நான் அந்த மதரசாவுக்கு போகிறேன் சுபவுல. அப்போ சுபவுல போன டைம் அந்த புதுப்பாடத்தை கொடுத்த டைம்லேயே ஹஸ்ரத் கேட்குறாரு, உஸ்தாத் ரியாஸ்தீன் என்ன சோமில் அமைக்கிற காய்ச்சல், நீ என் மதரசாவுக்கு வந்து விட்டு போன்னு சொல்லி அவரே அனுப்புகிறாரு. நான் எந்த ஒரு சிறு காரணத்துக்காக வேண்டியும் மதரசாவை கட்டடிக்கிறது அல்லது போகாம இருக்கிறது, டியூஷன் கிளாஸஸை கூட நான் நேரிலவே சொன்னேன், தியாகம் செய்துதான் இந்த குர்ஆனை முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருந்துச்சு. இது முதலாவது நான் என்னுடைய முயற்சிக்கு ஒரு அனுபவமாக கூறுகிறேன். இரண்டாவது பெற்றோருடைய பங்களிப்பு. இரண்டாவது தரப்பார். என்னுடைய பெற்றோரை பொறுத்தவரையில் எங்களோட வாப்பா ஃபாரினில் கிட்டத்தட்ட 25-30 வருஷம், போன வருஷம் தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காது. என்ற ஹாஃபில் பட்டமளிப்பு விழா கூட இல்லை. எங்களோட வாப்பாவை இதுவரைக்கும் எங்கள் உஸ்தாதுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. இதுவரைக்கும் அவர் தெரியாது. இந்த விழாக்கு கூட அவர் அழைச்சிருந்தார். சில காரணத்தால் வர முடியலை. என்ன தனி ஆளாக நான் முதலாவது எங்களோட உமாக்கு நன்றி சொல்லணும். எங்களோட உமா ஒரு தனி ஆளாக இருந்து எனக்கு எழுப்பி இவ்வளவு ரசத் செல்லுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஓத வைக்கிறதுல முன்னிறுத்தின ஒரு ஆள். ரெண்டாவது இல்லை, முதலாவது நான் அவர்தான் செல்லணும். எங்களோட மாமா மக்கீன் மௌலவி பாய் ஸ்கூல்ல முன்னாள் ஆசிரியராக இருந்தவர், இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. நான் நர்சரியில இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய எல்லா படிகளிலும் ஒரு தூணாக இருந்து, தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தையாக இருந்து இதுவரைக்கும் எனக்கு வழிகாட்டி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திக்கிற ஒருவர், அவரையும் நான் இடத்தில் நன்றி கூறுவேன். அதற்கு அடுத்ததாக என் குடும்பத்தார்கள், அவர்கள் ஒவ்வொருவருடைய சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு பிள்ளையை ஹாஃபிலாக்குவதற்கு தாய் தந்தையை தாண்டி அவருடைய அனைத்து தரப்பார் குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும் கட்டாயம் வேணுமென்னு சொல்லி நான் இவடத்தை ஞாபகப்படுத்துறேன், சொல்லிக் கொள்றேன். மூன்றாவது தரப்பு ஆசிரியர்களுடைய வழிகாட்டல், உஸ்தாத்மார்கள். இந்த இருதரப்பாரையும் தாண்டி மூன்றாவது உஸ்தாத்மார்கள் இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வர இயலாது. நான் இவ்விடத்தை மிக நன்றி உணர்வோடு கூறிக்கொள்றது உஸ்தாத் ரியாஸ்தீன். அவங்களோட வழிகாட்டல். நாங்கள் சோர்வாரிக்கிற டைம்ல இந்த பாடம் வருகுதில்லை, இந்த பக்கம் பாடம் வருதில்லை கஷ்டப்படுற டைம்ல ஹஸ்ரத் என்னை வரை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தர்பியா நடக்கும். அந்த தர்பியாவில் முடிச்சுட்டு போய் அந்த பாடத்தை பாடமாக்குவோம். நான் இதுவரை காலமும் அவர்கிட்ட கூட சொல்லி இல்லை, அந்த பாடம் வந்துடும். அப்படி சோர்வாரிக்கிற டைம்ல எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எங்களை பாடமாக்க வச்ச எங்கள் ஹசரத்துக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதே போல உஸ்தாத் ரியாஸ்தீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற உலமாக்கள் இல்லாட்டி ஹசரத் மாதிரி இப்படி எனக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைகளை முன்னேற்றத்தில் எங்களோட பாடங்கள், புது பாடம், பழைய பாடம், சபக் பாடத்தை தரப்படுத்துறதுல, எங்களோட குர்ஆனை ஞாபகம் வச்சுக்கிறதுல முழுமையான ஈடுபாடு காட்டுற ஒரு ஆள். 5 ஜூஸ் எக்ஸாம், 10 ஜூஸ் எக்ஸாம், 15, 30 என்று சொல்லி 5 ஜூஸ் 3 ஜூஸை தொழுகையில் மீட்டுறது, தொழுவிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுன்னு சொல்லி முழுமையான ஈடுபாட்டையும் எங்களோட முயற்சிக்கு அவர் தருவாரு. முழுமையான வழிகாட்டி இருக்கிறாரு. இவ்வாறு அதே போல 2வது உஸ்தாத் விலா ஹசரத், நான் அவரையும் படத்தை ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஓதி தந்தவர் அவர் படத்தில் இல்லை. அதுக்கு பிறகு இடையில வந்த உஸ்தாத் சர்ஜூன், உஸ்தாத் இஸ்ரத், இவங்களையும் நான் படத்தை ஞாபகப்படுத்துறேன். இவர்கள் அனைவருடைய வழிகாட்டல், தர்பியாவும் தான், அந்த நசீஹத்தும் தான் என்ன இந்த இடத்துல உங்களுக்கு முன்னுக்கு பேச வச்சிருக்கின்றதை நான் கூறிக்கொள்றேன். இப்படி 3 தரப்பாருடைய பங்களிப்புகளும் தான் நாங்கள் இந்த பணியை, நான் என்று சொல்வதை விட நாங்கள் இந்த பணியை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் எமது கேள்விகளுக்கு சிறந்த முறையிலே பதிலளித்து இங்கே அரங்கில் இருக்கின்றவர்களுக்கும் அதே போன்று உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும்
அவருடைய சிந்தனைக்கு விருந்தாக சில விடயங்களை விட்டு சென்றமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இவரை போன்ற பலர் இங்கே இருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அல்லாஹ் கூறுகின்றான், யார் எங்களுடைய வழிகளில் முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் அருட்கடாட்சங்களை திறந்து கொடுப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. இவர்கள் அல் குர்ஆனை சுமந்தவர்கள். அதனால் இவர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்களுக்கு அந்த துறையில் அருள் பாலிக்கப்படும் என்பதனை நிதர்சனமாக இந்த அரங்கிலே நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். தாருல் ஹக் நிறுவனம் இவ்வாறான சந்தர்ப்பங்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து சமூக புனரமைப்பில் அல் குர்ஆனிய மனிதர்களாக நமது சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய தலைவர், செயலாளர், பிரதி தலைவர் உட்பட அனைவருக்கும் இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நிகழ்வில் அடுத்து கௌரவ அதிதியின் உரை இடம்பெற இருக்கின்றது. நிகழ்விலே கௌரவ அதிதியாக ஆரம்பம் முதல் கலந்து இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மண்டபத்திலே இருந்து எம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் கௌரவ அல்ஹாஜ் MS சுதுமால்ல பிஜேபி அவர்களை உரை நிகழ்த்தி வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இந்த ஆத்மீக ரீதியிலான பெரியொரு நிறுவனத்தை உருவாக்கி அதனால் நமது பிராந்தியத்தில் இருக்கின்ற எல்லோருமே நன்மை அடையக்கூடிய, மரணித்ததுக்கு பிறகு சதகத்துல் ஜாரியாவாக கிடைக்கக்கூடிய பெரும் பணியை செய்து முடித்து அதனை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற நமது பிராந்தியத்துடைய நீர்ப்பாசன பணிப்பாளராக இருந்து இந்த நாட்டுடைய நீர்ப்பாசன திணைக்களத்துடைய பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அலி அறிஞர் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம அதிதி நமது தேசிய காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர், முன்னாள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர், எமது அக்கரை பெற்று மாகாண சபையுடைய மேயர் அவர்கள், அன்புக்குரிய அதாவுலசர் அவர்களே, அதே போன்று இந்த கல்லூரிய அதிபர் அவர்கள், துறை சார்ந்த கேசுகள் இருக்கின்றீர்கள், இன்று கௌரவிக்கப்பட இருக்கின்ற ஆபில்களாக வெளியேற இருக்கின்ற கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நான் விழித்துக் கொள்கின்றேன். தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்த காரணத்தினால் நாங்களும் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தோம். உண்மையிலே இங்கே வந்ததுக்கு பிறகுதான் எங்களுடைய மனங்களிலே மிகவும் அமைதி ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இங்கே எங்களுடைய கண்ணியமிக்க அக்ரம் அஷ்ரத் அவர்கள் இந்த ஆத்மீய ரீதியாக நமது சமூகம் எங்கு போய் சேர வேண்டும் என்கின்ற விடயங்களையும், அதற்காக நமது பிராந்தியத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள், தலைவர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த உச்ச நிலையை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகு எங்களுடைய இந்த கல்லூரி அதிபர் அவருடைய பேச்சை கேட்ட போது மிகவும் ஆத்மீயத்துடைய உச்ச நிலைமையை நாங்கள் அடைந்தோம். அவருடைய சொன்ன அந்த விடயங்களை பார்க்கின்ற போது இன்று ஆபிலாக வெளியேற இருக்கின்ற, கௌரவிக்கப்பட இருக்கின்ற இந்த ஆபில்கள் புனித குர்ஆனுடைய நம்பிக்கையையும் நமது சமூகத்துடைய நல்ல பணிகளை எவ்வாறு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் நீங்கள் உலமாக்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற பெரிய அறிவுரையை எங்களுக்கு காட்டியிருந்தார்கள். உண்மையிலே அந்த கட்டடத்தை பார்த்தபோது 5 மாடி கட்டடத்தை எங்களுடைய அலியாரிஞர் அவர்கள், அவருடைய நிதியும் அவருடைய குடும்பம், அந்த நிர்வாகத்தின்கள் நீங்கள் இவ்வாறு செய்திருப்பது இந்த சமூகத்திலே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இது உண்மையிலே அதுவும் ஒரு நகர பகுதியிலே, அக்கரைப்பத்திலே ஒரு நகரத்துக்குள், நமது ஊருக்குள் அழகான சூழலிலே ஒரு காலம் இருந்தது. நிறைய தூரமான பாலந்துறை, காலி
மாத்திரண்டு நிறைய மதரசாக்களுக்கு நமது பிள்ளைகளை நாங்கள் அனுப்பினோம். இன்று நமது தனவந்தர்களுடைய அந்த கவலையினால், அவருடைய அந்த எண்ணத்தினால், இன்று நமது ஊருக்குள் நகரத்துக்குள்ளே நமது பிள்ளைகளை பாதுகாப்பாக அனுப்பி அவர்களை நமது மண்ணிலே இங்கே கௌரவிக்கின்ற நிகழ்வை நடத்தக்கூடிய அளவிலே நமது தனவந்தருடைய மனநிலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இது உண்மையிலே நாங்கள் மரணித்தாலும் நமது சொத்துக்கள் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டத்திலே நின்றுவிடும். வீடோடு உறவுகள் நின்றுவிடும், கபரோடு நண்பர்கள் நின்று விடுவார்கள். ஆனால் மரணித்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பெரிய பணியை அலியாரிங்கின் அவர்களும் அவருடைய குடும்பத்திலும் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய அசரத் அவர்கள் சொன்னது போன்று இது இந்த சமூகத்தில் எல்லோருக்கும் உதாரணமாக இருக்கும். தனவந்தர்கள் எல்லாம் உண்மையிலே இதனை பார்த்து நாங்கள் படிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். எனக்கும் 2 கூட்டம் இருக்கிறது, போக வேண்டும். நான் தலைவர் வரும் வரையில் தான் காத்துக்கின்றேன். ஏன்னா தலைவர் வந்தது பிறகு நான் அதுக்கு போக வேண்டும் என்று. எனவே இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த இந்த தாருலுடைய மதரசாவுடைய அரபிக் கல்லூரிகளுடைய நிர்வாகங்கள் தலைவர்கள், எங்களுடைய அதிபர் அவருடைய அவருடைய கடமை மிகவும் சிறந்ததாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகின்ற போது இந்த அதிபர் அவருடைய அந்த அறிவுரையை நீங்கள் மனசில் எடுத்தால், நீங்கள் உண்மையிலே ஒரு காலம் இருந்தது மௌலவிமார் மாத்திரம் மௌலவிமார் தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அரபிலே வந்து பேசுவார்கள், பயாம் பண்ணுவார்கள் அல்லது ஜும்மா தொழுவார்கள். ஆனால் இன்று புதிய உலகத்துக்கு ஏற்றாப்போல் எங்களுடைய அரபிக் கல்லூரிகளிலே சட்ட முதுமானிகள் எங்கள் முன்னிலையில் இப்போ வந்து பேசுகிறார். டாக்டர்களாகவும் இன்ஜினியராகவும் வரக்கூடிய பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த சிறப்பான ஏற்பாடை செய்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, எங்கள் குறிப்பாக எங்களுடைய அலியாரிஞருடைய வாழ்க்கையிலே இதற்கு யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். அதற்காக பிரார்த்தனை செய்து எங்களுடைய தலைவர் நாங்கள் எல்லாரும் இந்த விடயங்களில் எப்போதும் உங்களோடு பக்கபலமாக இருப்போம் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரையும் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்து ஆரம்பம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நிகழ்வுடைய மகத்துவம் கருதி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ரத்து செய்துவிட்டு இங்கே அமர்ந்து காத்திரமான உரையினை நிகழ்த்திய இவ்வாறான நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து போகின்ற நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS உதுமால்ல பிஜேபி அவர்களுக்கு தாருல் ஹக் நிறுவனத்தின் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அவருடைய கரங்களினால் ஹாஃபில்கள் சிலர் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். நிகழ்வில் முதலில் தாருல் ஹக் நிறுவனத்திலே உஸ்தாதாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற 7 வருடங்களாக உஸ்தாதாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற மௌலவி AA முகமது ஹசன் சாதி அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நிகழ்வில் கௌரவ அதிதிகளுடன் ஒருவர் திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினர் கௌரவ MS சுதுமால BJP அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடன் நிகழ்வின் தலைவர் பொறியியலாளர் SL அலியார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அக்கரைப்பற்று ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் MM கலாமுல்லா ரஷாதி அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகின்றது. அவர் தற்பொழுது ஒரு பிரயாணத்தில் இருப்பதனால் அவருடைய மாணவன் இங்கே எங்களுடைய தாருல் ஹக் நிறுவனத்திலே உஸ்தாதாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அஃப்ரீத் சித்திகி அவர்கள் அதனை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவரை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரையும் நினைவு சின்னங்களை வழங்கி வைத்த கௌரவ அதிதி திகாம்படுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS சுதுமால BJP அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய ஹாஃபிஸ்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் முன்னாள் அமைச்சர் அக்கரைப்பற்று மாநகர சபையின் மேயர் கௌரவ அல்ஹாஜ் ஏலம் அத்தாவுல்லா அவர்கள். அவருடைய உரை அடுத்து இடம்பெறுகின்றது. அக்கரைப்பற்று மாநகர மேயர் கௌரவ அல்ஹாஜ் ஏலம் அத்தாவுல்லா அவர்களை உரை நிகழ்த்தி வருமாறு அன்போடு அழைக்கின்றனர். அல்லாவை புகழ்ந்து கொண்டு அவருடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சலாம் பண்ணவனாக இந்த பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இன்று ஆஃபில்களாக பட்டம் பெறுகின்ற நமது கண்ணியத்துக்குரிய மாணவர்கள் மாத்திரமல்ல, இங்கே எல்லோரும் சொல்வதை போன்று சுவர்க்கத்திற்கு பலரை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய தத்துவமுடைய மாணவர்களே, அவர்களுடைய தாய்மார்களே, அவர்களுடைய தந்தைமார்களே, உங்கள் எல்லோரையும் விழிப்பதோடு தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய தலைவர் என்னுடைய நண்பர் பாடசாலை தோழன் அன்புக்குரிய அலியார் என்ஜினியர் அவர்கள், அவருடைய முதல்வர்கள், அதே போன்று சிரேஷ்ட பிரஜைகளாக இங்கே வருகை தந்திருக்கிற எங்களுடைய பள்ளிவாசல் தலைவர் ஆஃபீர் அவர்கள், இப்ராஹிம் சார் அவர்கள் சிரேஷ்ட பிரஜை, அதே போன்று இந்த மதரசாவினுடைய கண்ணியமிக்க அசரத்துகள் அவர்கள், அதே போன்று இங்கு பல உரைகளை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கிற எங்களுடைய MS போன்றவர்கள், இந்த சகோதரர் அலியார் என்ஜினியர் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுதுதான் சென்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அக்கரைப்பற்றில் 3 இவ்வாறான விழாக்களிலே கலந்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. புறாவோடையில் இருக்கின்ற பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவும் கட்டடம் திறத்தல், அதே போன்று இந்த நிகழ்வும், அதே போன்று இன்னொரு புத்தக நிகழ்வும் இன்று
என்றுதான் ஏற்பாடு செய்யப்படும். இது மூன்றுக்கும் செல்ல வேண்டிய கட்டாயமும் தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தை எவ்வாறு மேனேஜ் பண்ணுவது என்று கவனமாக ஆண்டவர் எல்லாவற்றிலும் எங்களை கலக்க வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குறிப்பாக அலியார் என்ஜினியர் அவர்கள் அவர் ஒரு சாதாரணமான பொறியியலாளர் மாத்திரமல்ல, தீனோடு மார்க்கத்தோடு மிகவும் அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு அதிகாரியாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு ஆனால் அவருடைய பிளட், அவருடைய இரத்தம் அதற்குரிய இரத்தமாக அவர்களுடைய தாய் தந்தையர்கள் மாத்திரமல்ல, இன்னும் உறவினர்கள் பலர் ஒன்று சேர்ந்து இந்த தீனுடைய இந்த பங்களிப்புகளிலே கூடுதலான கவனங்களை செலுத்தியிருக்கிறார்கள். அரியாதஞ்சி விழா அவர்களுடைய அம்மா, அதே போன்று இன்னும் அவர்களுடைய சகோதரிகள் என்று மன்போல் ஹைராத் அரபிக் கல்லூரியை கூட ஆரம்பிக்கின்ற காலத்தில் ஒன்றுபட்டவர். பணியிட்டு குடியும் உறவும் என்பதால் என்று தாய், அவர்களுடைய தாய் எல்லோரும் ஒன்றாக இருந்தது மாத்திரமல்ல, இப்படியான நிகழ்வுகளுக்கு சொந்த காணிகளையே கொடுத்த வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரிசையில் அவர் இன்று தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு முதலும் தான் தீனுக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர் எப்பொழுதுமே நாட்டம் கொண்டிருந்தார். அவருடைய பிள்ளைகளும் அவ்வாறு. அந்த வகையில் இன்று இந்த மதரசாவை நிறுவி, மதரசாக்கள் என்கின்ற பொழுது பல தனவந்தகர்கள் ஒன்று சேர்ந்து கொடுக்கின்ற வழக்க வேண்டிய ஒரு இடம். ஆனால் அல்லாஹ் அவரை பொறுத்தவரையில் அவரிடம் அதற்குரிய தௌவத்துக்களை ஆண்டவன் கொடுத்து இன்று அவருடைய சொந்த செலவில் இதற்கான ஒரு மதரசாவை கட்டிக்கொண்டு வருகிறார். இந்த மதரசாவை கட்டுவதில் அவருக்கு பல சவால்கள் இருந்தாலும் அவைகளையும் முறியடித்து ஒரு நேரம் கதைக்கின்ற பொழுது சொன்னார், எனக்கு மனம் மாறுவதற்கிடையில் லிப்டை நான் வாங்கி முடிக்க வேண்டும். இழுபறை வந்துவிட்டால், மனம் மாறினால் லிப்டும் வாங்காமல் விட்டு விடுவேனோ என்ற அச்சம் இருக்கிறது என்று இவ்வாறான ஒரு கண்ணியமான தீனுடைய பணியை, அல்லாஹ் விரும்புகின்ற பணியை அவர் செய்திருப்பதென்பது எங்களுக்கு மிகவும் பிள்ளைகள் எல்லாரையும் சொல்றது கூட்டிட்டு போலாம் தானே, அவங்களுக்கு அந்த தத்துவம் இருக்குது. என்ன எம்எஸ். ஆகவே அந்த ஒரு நன்மை எங்களுடைய ஊரில் பலர் ஆஃபில்களாக உருவானால் எங்களுடைய ஊரில் பலர் சொர்க்கம் போவதற்கான அடிப்படை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்று பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மக்கீன் மௌலவியுடைய மருமகன் பேட்டி கொடுத்த விடயம். நாங்களும் அலியார் என்ஜினியராக்கள் நாங்கள் எல்லோரும் படிக்கின்ற காலத்தில் எனது தாய் 6ஆம் வகுப்பு முதலே மன்போல் ஹைராத்தில் கொண்டு ஓத விட்டார். பின்னரம் ஓத போற. அதில் மக்கீன் மௌலவி, ரசாக் மௌலவி, மிஸ்ரின் வாப்பா சாப்தீன் மௌலவி, இப்படி பெரும் டீம் அந்த மன்போல் ஹைராத்தில் நாங்கள் ஓதினோம். அப்படி மாணவர்களை இந்த காலத்தில் மதரசாவுக்கு அனுப்புவதற்கு ஒரு மனம் வேண்டும். அன்று எனது தாய் அப்படி எண்ணி இருந்தார். இருந்தாலும் 3ஆம் கிதாப் வரை கொஞ்சம் ஓதி
தான் இல்லைன்றதும் இல்லை. பிறகு கல்வி அப்படி இப்படி என்ற பிராக்குகளால் நாங்கள் மௌலவியாகவில்லை. அது ஒரு விடயம். ஆனால் இன்றைய காலம் இன்று அக்கரைப்பற்றுக்கு மாத்திரமல்ல, முழு இலங்கைக்கும் முழு பிராந்தியத்தையும் அச்சுறுத்துகின்ற பெரும் விஷயம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? மாணவர்களுக்கு இருப்பதற்கு நேரமில்லை, ரெஸ்ட் எடுப்பதற்கு நேரமில்லை, அந்த வயதுக்குரிய விளையாட்டுகளை அவர்கள் விளையாடுவதற்கு நேரமில்லை. அந்த வயதிலே நண்பர்களோடு அவர்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகள் இருக்கிறது. நாம செய்தது, நாம சின்ன பிள்ளைகளை செஞ்ச எவ்வளவோ களவு வேலைகள் இருக்கிறது. அவைகளை கூட இன்று பிள்ளைகளுக்கு செய்வதற்கு இல்லை. டியூஷன் 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு முதலே 3ஆம் வகுப்பிலே வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. 3ஆம் வகுப்பு ஒவ்வொரு பெற்றோரும் ஸ்காலர்ஷிப் பரீட்சைக்காக பிள்ளை எழுதுவதை விடவும் அவர்களுடைய கை நடுக்கு அவங்க எழுதுகிற மாதிரி. நான் இன்றைக்கு மதுரசாவுடன் இதை சொன்னேன். ஆகவே அதில் மோகம் அதில் இருக்க வேண்டும், அது இல்லை என்று சொல்லவில்லை. இந்த நிலைமை வந்தவுடன் சாதாரணமாக மதுரசாக்களில் போய் குர்ஆன் மதுரசாக்களுக்கு இருந்துச்சு. எல்லா உலமாக்கள வீட்டுகள்லையும் குர்ஆன் மதுரசா இருந்தது. அவங்களோட வீட்டுகளில் போய் பின்னரம் போறது, பள்ளிக்கூடம் கலைஞ்சி 2:30 மணிக்கு வந்து சாப்பிட்டோன்னே பொது பள்ளிக்கூடத்துக்கு போறாமண்டா வகுத்துக்கு அம்பலிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாரு, என்ன விரலையா என்ன பண்ணு கேட்டா குர்ஆனை தேடுற ஒரு குர்ஆனை காணல. இப்படி கஷ்டப்பட்டு போய் அங்க படியடி அடிச்சு ஆலிமார் போறதை அசருக்கு தாங்கிட்ட அப்படி ஒன்று இருந்தது. ஏதோ அதில் பல நன்மைகள் அர்த்தம் திருத்தமாக நமது பிள்ளைகள் ஓதினார். சாது லாது தே தே இணக்கிறதுக்கு திண்ட வசம்பு என்ன, அதாவது பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு கிள்ளோடான் தேய வரும், அப்படித்தான் அந்த நாளையில் ஓதி தந்தாங்க. அப்படி ஓதினம் படிச்சோம். அதுவும் இப்பொழுது நின்று ஒவ்வொரு பெற்றோரும் கல்வி கற்றவனும் டாக்டர் எம்எஸ்கள் கூட தந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் அதில் கூட வரணும் என்று டியூஷன் கிளாஸ்லேயே காலம் போறது மாத்திரமல்ல, இப்ப இதுல செய்யறாங்க. என்ன ஆன்லைன்ல அந்த விஷயங்கள் கூட நடக்கிற அந்த நேரத்தில் ஒரு தாய் தான் அதில் முக்கியமானவள். இந்த புள்ள ஹாஃபில் ஆகணும் என்று நினைக்கிற விஷயம் இருக்குதே, அதுக்கு ஒரு மனம் பொறுத்து, அதுக்கு ஒரு பாஸ்போர்ட். அவர் தாயை பற்றி நான் எம்எஸ்ஸும் அவர் பிள்ளை அனுப்பியிருக்கிறார். இதுதான் என்று முன்மாதிரியாக அவருடைய அந்த பேச்சை நான் அவதானித்து அது குறிப்பாக அவர் சொல்றார், இந்த தடை தாண்டியத்தை கழிச்சமண்டா பிறகு நாம் எல்லா வகுப்புக்கும் போகலாம். முதல் இதை முடிக்கணும். இதை முடிச்சா வரையெல்லாம் சும்மா விரும்பி மெமோரைஸ் பண்றது. குர்ஆன் ஹாஃபில்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுல இன்ட்ரெஸ்ட் ஆனா அதை போல இனிமை வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்துல எத்தனை வகையான இசைகள் இருந்தாலும் குர்ஆனை முறையாக ஓதினால் அதைவிட ஒரு இசை ஒன்றுமே இருக்க முடியாது. இதுதான் குர்ஆன். குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது. அந்த அளவிற்கு அது ஆண்டவனுடைய படைப்பு. அரபி மொழியிலே எந்த இடத்திலும் சருக முடியாமல், யாரும் பிழை கண்டுபிடிக்க முடியாமல் எழுதப்பட்ட ஒரு சாதாரணமான எழுத்து அல்ல. குர்ஆன் எல்லோருக்கும் வழிகாட்டுவதும் இல்லை. அது அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான். ஓதலாம், எல்லாமே செய்யலாம். வழிகாட்டுவது அவன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான், எல்லோருக்கும் விளங்காது. அது அரபி மொழி. நாம் படிக்கின்றோம், அரபி மொழியை படிக்கின்றோம். ஆனால் குர்ஆன் விளங்குமா என்றால் அது இல்லை. அது அல்லாஹ் நாட வேண்டும். அப்படியான ஒரு விடயம் இருக்கின்ற பொழுது நமது இன்றைய இந்த மாணவர்களை
எனது பிள்ளை ஆஃபிலாக வேண்டும் என்று நினைத்து அனுப்புகின்ற தாய்மார்கள் இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஷூரா சொல்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வகையான சொர்க்கம். ஒன்று, நீங்க எண்ணினத்துக்கு பிள்ளையை அனுப்பணும். புள்ள ஓதி போட்டிருக்கான், அவன் 10-12 பேரை கூட்டிட்டு போவான், அது வரட்டும் வேறையா. நாம் எண்ணினோம். இதுதான் இன்றியமையாத கல்வி. ஆண்டவன் நம்மை படைத்தது அவனை அறிந்து வணங்குவதற்காக அன்றி வேறொன்றுக்காகவும் இல்லை. வணங்கணும், அவனை அறிந்து வணங்கணும். என்னை விளங்குவதற்கு என்னுடைய படைப்புகளை பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு படைப்பை பார்த்தாலே போதும், ஒரு மரத்தை பார்த்தால் போதும் அவனுடைய படைப்பை பற்றி, ஒரு குருவியை பார்த்தால் போதும், அல்லது ஒட்டகத்தை பார்த்தால் போதும், நம்மை பார்த்தால் போதும், ஒரு கடியனை பார்த்தால் போதும். எப்படியான படைப்புகளை ஆண்டவன் படைத்திருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, நமது அத்தனை பணிகளையும் அவன் ரெக்கார்ட் பண்றான் என்கிற விஷயம். அறிவினுடைய உச்சம். தென்னை மரத்தினுடைய காயை, தேங்காயை நட்டால் தேங்காய் முளைக்கிறது. அறிவினுடைய உச்சம். இன்றைக்கு ஃபார்முலாவை பற்றியும், இன்றைக்கு எத்தனையோ கலவைகளை பற்றியும் நாங்கள் பேசிக் கொள்கிறோம். ஆண்டவன் எப்படியோ அதை செய்துட்டான். அணுகுண்டை பற்றி இப்பொழுது பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவன் குருவிகளை கொண்டு, சிறிய கற்களை கொண்டு வந்து யானை படை மீது வீசிய பொழுது அறிவு எங்கே இருந்திருக்கிறது? அணு ஆயுதம் எப்படியோ பாவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கல்வி என்பதுதான் இன்றியமையாதது. நாம் இப்பொழுது கற்றதெல்லாம் தொழில் தேவைக்கான கல்வி, சிலவற்றை அறிய வேண்டும் என்பதற்கான கல்வி. ஆனால் ஆண்டவன் எதிர்பார்த்தது அவனை அறிகின்ற கல்வியை பற்றித்தான். எனவே கால ஓட்டம், அதற்கு நாங்கள் எல்லோரும் போய் ஆக வேண்டும். நமது கல்வி அப்படி போய்த்தான் ஆக வேண்டும். மார்க்கங்களை விதம் விதமாக பலரும் பலது சொன்னாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோரும் அல்லாவையும் ரசூலையும் நம்புகின்றவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அல்லாஹ்வை உலகத்தில் உள்ள எல்லாரும் நம்புறாங்க. அல்லாஹ் ஒரு வெற்றிக்கான கடவுள் என்றான், சிவன் என்றான், சக்தி என்றான், எல்லாரும் நம்புறாங்க. ஆண்டவனும் இஸ்லாம் இல்லை. இது கடும் முக்கியமான விஷயம். ஆண்டவன் எல்லோருக்கும் ரஹமத் அளிக்கின்றவன். முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லோருக்கும் அவன் அழைக்கின்றவன். அவனுடைய அருளை சொல்கின்றவன். ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகின்றவர்கள் தான் இஸ்லாம் என்று அவன் சொல்லியிருக்கிறான். எனவே இந்த வழிநடத்தலில் நாம் போவதற்கான மனநிலையை உருவாக்கி கொடுக்கின்ற தாய்மாரை தான் நான் இந்த இடத்திலே வாழ்கிறேன். இந்த பிள்ளைகள் இதோடு நின்று விடாமல் இன்னும் பல உயர்கல்வி, அரபு அல்லது மார்க்க கல்வி தொடர்பாக மாத்திரமல்ல, உலக கல்வியிலும் அவர்கள் 2 கலக்கின்ற பொழுது அவர்களுக்கு கூடுதலான மனநம் வரும். உருவான மனநம் செய்து மெமோரியில் வைத்துக் கொள்ளலாம் என்றால் இன்னும் எவ்வளவு விஷயத்தை நாங்கள் வச்சுக் கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளை பாடமாக்கின, எவ்வளவு பாடமாக்கின, அந்த அப்ளை மிஸ்லையும் பாடமாக்கினார், சயின்ஸ்லையும் பாடமாக்கினார். ஆனால் குர்ஆன் அதற்கு அடிப்படையாக நமது எல்லாவற்றையும் கிளியராக வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த கல்விக்காக அலியார் அவர் ஈடுபடுகிறது எனக்கு ஒரு ஆச்சரியமே. ஏன்னா அந்த புலட்டில் என்ன மாமனாரும் மம்ரல்லாலி ஒன்றா இந்த இலங்கையில் தெரியாதார்கள் அப்படி பணி செய்து வருகிறார். அவர்களுடைய சகோதரர் பள்ளிவாசல் கட்டுகிற விஷயங்கள், இந்த விஷயங்கள் அவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறார்கள்.
அக்கரைப்பற்றினுடைய பள்ளிவாசல் சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு பேசுகிறோம். அக்கரைப்பற்றின் கல்வி தொடர்பான விடயங்களை பற்றி பேசுகிறோம். நாளைக்கு கூட மாநகர சபையால நாங்கள் பெரிய அழைப்பு விட்டிருக்கிறோம். சில முக்கியமான பணிகளை பற்றி பேசுகிறோம். நாம் என்ன பேசினதுதான். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேரமே இல்லை. நோன்பு வேளையிலும் கிளாஸ், நோன்பு திறந்து விட்டும் கிளாஸ், சுபவுக்கும் கிளாஸ், மத்தியானமும் கிளாஸ். பிள்ளையை பார்க்கணும். இப்படி ஒரு நிலைமை இந்த கிளாஸ். இவைகளை பார்க்கின்ற பொழுது பாடசாலை பல பிரச்சனைகள் நம் முன்னே இருக்கின்றது. எனவே இவைகளுக்கு தீர்வாக இந்த ஹாஃபில்கள் இவைகளுக்கு தீர்வாக இருக்க முடியும். உண்டையும் ஒரு டியூஷனை பத்தியும் யோசிக்கிறது. பிஸ்மி சொல்லி குருவான மரணமாக்குறதுக்கு போறது. அதுக்கு பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு டைமுக்கு வந்து விடும் என்ற தீர்வுகளையும் நாங்கள் இப்பொழுதும் எடுக்க வேண்டியிருக்கிறது. கல்வி அப்படி காசுக்குரியதாக மாறிவிட்டது. சித்தி அடைகின்றவர்கள் ஒரு சிலராக இருப்பார்கள், அடைவுகளை பெறுகின்றவர்கள் ஒரு சிலராக இருப்பார்கள். ஈயவண்ணில நாங்க சேர்ந்த மாணவர்கள மிச்சம் எங்கென்று தேடினா அது ஒரு பெரிய பல்கான தொகை இருக்கிறது. அதில் சில மாணவர்கள் குவாலிட்டி சேவையர் என்று போட்டாலும் வெளியே போய் ஏதாலும் ஒன்று செய்யறாங்க. இப்படி பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய ஒழுங்கு யுத்தத்தை நோக்கி போகிறது. அறிவு அல்லாஹ் படைச்ச அறிவுகளை இப்ப அவங்க கண்டுபிடிக்காங்க. முதல் யுத்தம் என்றால் வாடும் மற்ற கேடையும் இதோட போறது, குதிரையில போனது, யானையில போனது. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. வானூர்தி கதையெல்லாம் முடிஞ்சு இப்ப பட்டனை கையில வச்சிருக்காங்க. வேண்டிய இடத்தை வேண்டிய ஆளை போய் தூக்கிட்டு வார, அடிச்சு கொண்டு வார என்ற நிலவரத்துக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நமது உலகத்தில் உள்ள நகரங்களில் வாழ முடியாமல் போய்விடும். இது முக்கியமான செய்தி நான் இப்பொழுது சொல்லுவது. அக்கரைப்பற்று நகரம்தான். குழி அடுப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. கேஸ் பாவிக்கிறோம். பெட்ரோல் இல்லாவிட்டால் நாம் இயங்க முடியாது, டீசல் இல்லாவிட்டால் இயங்க முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது எல்லோரும் கிராமம் நோக்கி பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டிய காலமும் வரலாம். ஆன்மீக ரீதியாக இறுதி நாட்கள் தொடர்பாக ஆராய்ந்து போனா நாம் அதையும் பார்க்கலாம் என்ன நடக்கும். எனவே இந்த சூழ்நிலையில இன்றைக்கு உலகத்தில் பல இடங்கள்ல மக்கள் இஸ்லாமத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க, சரியான மார்க்கம் என்கின்ற அடிப்படைகளில் எல்லாம். எனவே இந்த சூழ்நிலையில் நாம் நமது பிள்ளைகள், நமது இந்த செல்வங்களுக்கு முறையான வழிகாட்டல்கள் இருப்பது நமக்கு பெரும் திருப்தியை தருகிறது. நமது உஸ்தாதுமார் இன்று மாத்திரமல்ல, அன்றிலிருந்து எல்லா சௌகரியங்களையும் அவர்கள் நிறுத்தி இஹ்லாஸாக அந்த பணிகளை இன்று செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே இன்றைய இந்த நல்ல நாளில் இந்த ஹாஃபிலாக வெளியேறுகின்றவர்களை நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான ஆசைகளை தெரிவித்து, இதற்கு காரணமாக இருந்த அலியார் என்ஜினியர் அவர்களும் தாருல் ஹக் என்கிற நிறுவனமும் தொடர்ந்தும் அது பயணிக்க வேண்டும், அதுக்கு எந்த தடையும் இருக்காது, அது எல்லாமே அவர் செய்துட்டார்.
எனவே அப்படியான இந்த நிறுவனங்களை பாதுகாத்து இதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்று அன்னாரையும் வாழ்த்தி எல்லோருக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய உடப்பிறப்புகள் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை செய்து முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரையும் காத்திரமான உரையை நிகழ்த்திய நிகழ்வில் பிறந்த மதுரை அக்கரைப்பட்டு மாநகர மேயர் முன்னாள் அமைச்சர் கௌரவ ராஜி மதாவுகா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் அடுத்ததாக 18 ஆபிர்கள் கௌரவம் பெற இருக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. முதலிலே இந்த ஆபிர்களை கௌரவிப்பதற்காக இன்றைய நிகழ்வில் பிறந்த மாதிரி அக்கரைப்பட்டு மாநகர மேயர் முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் கௌரவ அல்ஹாஜி மதாவுகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து இந்த நிறுவனத்தினுடைய செயலாளர் டாக்டர் நஃபி அவர்களையும் டாக்டர் நசீப் அவர்களையும் அன்போடு மொழிக்கு அழைக்கின்றோம். இந்த ஆய்வுகளை பாராட்டி நினைவு சின்னங்கள் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இலங்கை மருத்துவ சபையின் அங்கீகாரம் பெற்ற மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இலங்கை மாணவர்களுக்கு நம்பகமான மற்றும் மதிப்புமிக்க கல்வி வழிகாட்டு நிறுவனமாக இலங்கை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் கலாம்பூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி CIST ஸ்ரீலங்கா நிறுவனத்தினர் இந்த கௌரவிப்பினை வழங்கி வைக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் எம் ஏ நஃபி அஹமத், அதே போன்று டாக்டர் எம் ஏ நசீப் முகமது ஆகியோர் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். முதலில் கௌரவத்தினை பெற்றுக் கொள்கின்ற ஹாஃபிர்கள் அலாவுதீன் ஹானிக் அஹமத். இவர் தற்பொழுது சட்டக் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாருல் ஹக் நிறுவனத்தில் ஹாஃபிதாக வழியாகி ஜாமியா நலிமியா நிறுவனத்திலே தன்னுடைய பட்டப்படிப்பினை முடித்து தற்பொழுது சட்டக் கல்லூரியில் தன்னுடைய பட்டப்படிப்பினை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய பெற்றோரையும் அன்போடு அழைக்கின்றோம். அல் ஹாஃபிஸ் அலாவுதீன் ஹானிக் அஹமத் அவருடைய பெற்றோரையும் அன்போடு அழைக்கிறோம். அடுத்து கௌரவத்தினை பெறுகிறார் அல் ஹாஃபில் முகமது தௌஃபீக் ஹம்தி அவர்கள். ருஹு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பில் 4ஆம் வருட மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவர் பல்கலைக்கழகத்தில் இருப்பதனால் அவருடைய தந்தை முகமது தௌஃபீக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அல் ஹாஃபில் சம்சுடின் ரிஸ்லான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் இந்த இடத்திலே இல்லை. அவருடைய சகோதரர் இந்த நிறுவனத்தினுடைய அதிபர் எஸ் ரியாஸ்தீன் அக்கானி அவர்கள் அதனை பெற்றுக் கொள்கிறார். அடுத்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல் ஹாஃபில் விரீதீன் சாஃபித் அவர்கள். தற்பொழுது கல்முனை ஹாதி அரபு கல்லூரியில் சரியா கற்கையை தொடர்பு கொண்டிருக்கின்ற மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
அல் ஹாஃபில் அபுல் காசிம் நதீஸ் அஹ்மத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய பெற்றோரையும் அழைக்கிறோம். இவர் அக்கரைப்பட்டு தொழில்நுட்ப கல்லூரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சூப்பர்வைசர் என்ட்ரிக்கு தரம் 4 முடித்து தற்பொழுது கணிய அளவியலில் உயர் தேசிய டிப்ளமா கல்லூரியை பயின்று கொண்டிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்-ஹாஃபில் அப்துல் கஃபூர் முஹம்மது இல்ஹாம் தஹர்காத் நிறுவனத்தில் ஹாஃபில் பட்டத்தினை பெற்றுக் கொண்டிருந்த தற்பொழுது பட்டய கணக்காளர் துறையில் தன்னுடைய உயர் படிப்பினை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல்-ஹாஃபில் ஃபயாஸ் ரஸாக் ஹாமி ரஸாக். உயர்தரத்தில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் கற்று 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுதி பொறுப்பேற்றுக்காக காத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் என்பதை எல்லோரும் எதிர்பார்ப்பார். அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல்-ஹாஃபில் ஹாரூன் சம்ரா அவர்கள். இவர் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் கற்று 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுதி பொறுப்பேற்றுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல்-ஹாஃபில் அப்துல் மஜீத் ஷராப் அகமட். உயர்தரத்தில் வணிக பிரிவு கல்வி கற்று 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுதி பொறுப்பேற்றுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் ஜமாத்தில் இருப்பதனால் அவருடைய தந்தை அந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல்-ஹாஃபில் சாம்ஸ்னிஹால் அஹ்மத் ஹம்தானி. கல்வி போதராக உயர்தரத்தில் 2ஆம் வகுப்பில் உயர்தர உயிரியல் பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல்-ஹாஃபில் இஜாஸ் சஹலப் அப்துல்லா. உயர்தரம் உயிரியல் பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர். அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்கிறார் அல்-ஹாஃபில் அஹமது ரஸீக் தியானத் ஹசன். உயர்தர பௌதிக விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர். இதுவரையும் மாணவர்களை கௌரவித்த அதிதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து
மற்றொரு தொகுதி ஹாஃபிஸ் மாணவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களை கௌரவிப்பதற்காக தாருல் ஹக் நிறுவனத்தினுடைய அதிபர் எஸ் ரியாசின் ஹக்கானி அவர்களையும், அதே போன்று பெற்றோர் சார்பிலே உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற எமது அருகி கொண்டொருவர் அக்ரிபர் ஆதார வைத்திய சாயின் வைத்தியத்தின் ஏபி மசூத் அவர்களையும், அக்ரிபர் ஜுமா கூப்பள்ளவாரி தலைவர், அனைத்து நிறுவனங்களின் தலைவர் எஸ்.எம். நாஃபி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். தாருல் ஹக் நிறுவனத்துடைய பிரதி தலைவர் ஏமம் ரியாத் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அதிதிகளோடு இணைந்து நிறுவனத்தின் தலைவர் பொறியியலாளர் எஸ்.எல். அமர் அலியார் அவர்களையும் டாக்டர் நசீப் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இவர்களோடு அதிதிகளாக இணைந்து கொண்டுள்ளார்கள் அக்கரைப்பட்டு மாநகர சபையுடைய கௌரவ உறுப்பினர்கள் எம்.என். ரியாத், அதேபோல் எஸ். பாஸ்கர் அவர்களையும் அன்புடன் அக்கரைப்பட்டு மாநகர சபை, அதே போன்று வரைய கல்விக் கொள்கையுடைய கணக்காளர் நண்பர் யூஸ் அவர்களையும் அன்புடன் இவர்களிடமிருந்து கௌரவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அல் ஹாஃபில் ரியாஸ் வஃபீக் அப்துல்லா, அல் ஹாஃபில் ரியாஸ் வசீஃப் அப்துல்லா இருவரும் சகோதரர்கள். இருவரும் கல்வி பொருத்தராத உயர்தரத்தில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்று உயர்தர கணிய அளவியல் துறையில் கற்றுக் கொண்டிருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அல் ஹாஃபிஸ் ஷஹாபி தன்சித் அஹ்லப் அவர்கள் தற்பொழுது பெனாரஸ் பல்கலைக்கழகத்திலே மருத்துவ குலத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பெற்றோரை அன்போடு இவர் தற்பொழுது பல்கலைக்கழகத்தில் இருப்பதனால் அவருடைய சகோதரன் அந்த கௌரவத்தை பெற்றுக் கொண்டார். அடுத்த கௌரவத்திலே பெற்றுக் கொள்கிறார் அல் ஹாஃபில் அஹமத் ரீனாஸ் உமர் சாலிம் அவர்கள். தற்பொழுது கல்வி பொருளாத உயர்தரத்தில் பௌதிக பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரையும் அவருடைய பெற்றோரையும் மாற்றுவார். அடுத்து கௌரவத்தை பெற்றுக் கொள்கிறார் அல் ஹாஃபில் அஹமத் இஜாஸ் பின்தாஜ் கல்வி பொருளாத சாதாரண கற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்.
அடுத்து கௌரவத்தினை பெற்றுக் கொடுத்தார் அல்-ஹாஃபிஸ் அஸ்லி தன்வீர் பிஷாட் அவர்கள் கல்வி பொறுத்தளவு உயர்தரத்தில் பௌதிக பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். இதுவரையும் 18 ஹாஃபிஸ்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அடுத்து ஹாஃபிஸ்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த கல்லூரியின் முதல்வர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். எஸ் ரியாசி அக்கானி அவர்கள் இந்த இடத்திலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். தாருல் நிறுவனத்துடைய தலைவர், பிரதி தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து அந்த கௌரவத்தினை வழங்கியிருக்கிறார். இதுவரையும் மாணவர்களையும் அதே போன்று அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் கௌரவித்த அதிகாரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பிரதம அதிதிக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக தாருல் ஹக் நிறுவனத்துடைய செயலாளர் டாக்டர் நஃபி அவர்களையும் அதே போன்று நிறுவனத்துடைய தலைவர் பொறியியலாளர் எஸ்.எல். அலியார் அவர்களையும் அனைத்து நிறுவனங்களுடைய தலைவர் எஸ்.எம். லாஃபி அவர்களையும் இந்த இடத்திலே பிரசன்னமாக கேட்டுக் கொள்கிறோம். கௌரவத்தினை பெறுவதற்காக இந்த நிகழ்வுகளின் பிரதமதி அன்பளிப்பட்ட மாநகர மேயர் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் கௌரவல் ஆசிரியர் மதாவுல் அவர்களை அன்போடு கோரி நடத்தினோம். கௌரவிப்பில் பங்கெடுத்துக் கொண்ட அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்து நிகழ்வின் இறுதி அம்சமாக நன்றி உரை இடம்பெறுகிறது. நன்றி உரை வழங்குகின்ற கல்லூரியின் அதிபர் எஸ். ரியாசி அக்கானி அவர்களை அன்போடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நேரமாக எங்களுடைய நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டியிருந்தோம். இதில் மிக முக்கியமாக எங்களுடைய நிகழ்ச்சி நீண்டதற்குரிய காரணம் ஒரு தொழுகையை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நீண்டது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பாக முடிந்ததற்கு அல்லாஹ்வுக்கு
எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அதிதிகள், பெற்றோர்கள், மிக முக்கியமாக தாய்மார்கள் மிக நேரம் நடத்திய நிகழ்ச்சியின் முடிவுகளை எழுந்தீர்கள். எனவே எல்லோருக்கும் இந்த ஆபிர்களுடைய குர்ஆனுடைய பரக்கத்தும் அருளும் சொல்லிய வேண்டும் என்று விடைபெறுகிறேன். கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் எங்களுடைய நிகழ்வு நுழைகிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா